So, good morning to all. Welcome back. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நேற்று கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரேட் நல்லா இருந்திருக்கும். கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன், ஒரு கேப் அப் எடுக்கும், மார்க்கெட்டில் ஒரு புல் பேக் எடுக்கும். மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் நேற்று மூவ் ஆச்சு, பாக்ஸ்குள்ளேயே இருந்தது. நான் வீடியோவும் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கல ஜஸ்ட் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு, அதாவது இன்னைக்கு, இன்னைக்கு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பாருங்கள். நான் உங்கள்கிட்ட கிளியராக சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் பையிங் வந்துருச்சு. இது உங்க முன்னாடி இருக்க நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். 5 மினிட்ஸ் சார்ட்டில் முந்தானேத்தே எனக்கு பையிங் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், என்னோட ஸ்பெஷல் இண்டிகேட்டரில் பையிங் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய மொமெண்டம் கண்டிப்பாக கொடுக்கும்னு. இங்கே பாருங்கள், பையிங் வந்துருச்சுன்னா ஒரு நல்ல மொமெண்டம் வரும். அதே மாதிரி செல்லிங் வந்துருச்சுனாலும் ஒரு நல்ல மொமெண்டம் வரும். ஒரு லாங் டேர்முக்கு நாம் அழகாக கால் போட்ட ஷார்ட் பண்ணலாம், இல்லை பை பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு பையிங் வந்திருக்கு. 15 மினிட்ஸில் ஒரு பை நேற்று வந்துருச்சு. மோஸ்ட் ப்ராப்ளி 30 மினிட்ஸோட பை இன்றைக்கே வந்துடும். ஸோ ஒரு டைம் ஃப்ரேமில் பையிங் போகிற ஒரு காரணத்தினால தயவு செஞ்சு மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணாதீங்க. ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கி நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும், இன்றைக்கி முக்கியமான ஜோன் இங்கே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ ஜோன் 22,438. ஸோ 408லேருந்து 438 முக்கியமான க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ். ஒன்ஸ் இது கிராஸ் ஆயிடுச்சுன்னா, மார்னிங்கில் இது கிராஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த டார்கெட் 503, 520 வரைக்கும் உங்களுக்கு மேலே டார்கெட் இருக்குது. இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப். ஸோ மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த டார்கெட்ஸ் அச்சீவ் ஆயிரும். ஓகே, சப்போஸ் இன்றைக்கி கேப் டவுன் எடுத்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த லெவல் பார்த்துக்கோங்க. இந்த லெவல் 22,228. ஸோ மார்க்கெட் இந்த 22,228 வரும். வந்துட்டு கீழே இருக்க லெவல்ஸ் பாருங்கள். கீழே உங்களுக்கு நிறைய சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ஜோனில் நிறைய ப்ரைஸ் ஆக்ஷனோட மொமெண்டம் இருந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பாக்ஸ் போடுறது. ஸோ 22,228க்கு கீழே மார்க்கெட் போகிற மாதிரி போகும். ஆனால் மார்க்கெட் கீழே போகாது. இந்த இடத்துல எங்கேயாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே வரும். அந்த டைமில் எப்போ உங்களுக்கு இந்த அதே பாக்ஸை 22,242ன்றத 250 வச்சுக்கோங்க. 22,250 எப்போ கிராஸ் ஆகுதோ, 22,250 எப்போ கிராஸ் ஆகும், அப்போ இமீடியட்டாக கால் சைட் போயிருங்க. இதில் கேப் டவுனில் இருந்தாலும் இந்த இடத்துக்கு மேலே போனால் மட்டும்தான் கால் சைட் போகணும். போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 22,336, அதே மாதிரி 22,377, இந்த 2 டார்கெட்ஸும் கிடைக்கும். ஸோ கேப் அப் எடுத்தால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுக்கு மேலே போகணும். போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் அப்சைட் போகும். சப்போஸ் மேலே போயிட்டு இதுக்கு இந்த பாக்ஸு கீழே பிரேக் ஆகுது, 408க்கு கீழே ஒரு 400 கீழே வந்துருச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 377, செகண்ட் டார்கெட் 336. ஓகே, இது 2 தான் நான் கொடுப்பேன். நான் இந்த டார்கெட் கொடுக்க மாட்டேன். ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஞ்சம் நல்ல மூவ்ஸ் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது நிஃப்டியில். ஓகே, ஸோ ஆல்ரெடி பையிங் வந்துருச்சு. நான் 2 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் ஒரு பையிங் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பை சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், புட் சைடில் போகாதீங்கன்னு எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரியல. ப்ராஃபிட் புக் பண்ணி தான் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்பவும் மார்க்கெட்டில் அப்டேட்டட் வீடியோ கொடுப்பேன். மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி, ஒரு 1.5 hours முன்னாடி வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேடை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் முடிஞ்ச உடனே 20-25 வீடியோஸ் கண்டினியூஸாக நிறைய பேர் போடுவாங்க. நாளையோட அனாலிசிஸ் இது, நாளைக்கோட அனாலிசிஸ் இதுன்ட்டு. நான் போடுறது உங்களுக்கு அப்டேட்டட் அனாலிசிஸ். ஸோ பை திங்கிங் ஆஃப் நியூஸாக இருக்கட்டும், வேர்ல்டு ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கல் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது அதாக இருக்கட்டும், இல்லை இனி மீட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை இங்கே வார்லைக் சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட்டோட மொமெண்டம்மை நான் கொடுக்குறது. அதனால் என் வீடியோஸ் வந்து உடனே வரல அப்படின்ற கொஸ்டின் கேட்டிங்கன்னா, நான் உடனே கொடுத்துட்டேன்னா அது அக்யூரசி கம்மியாகிடுது. ஸோ மார்க்கெட் ஆரம்பிக்கிறது 1 or 2 hours முன்னாடி கொடுத்தோன்னா கொஞ்சம் அக்யூரசி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஏன்னா எல்லா இதுவும் நம்ம கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்குற ஒரு காரணத்தினால டெஃபினட்டாக இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் கேப் அப் இருந்துட்டு அட்லீஸ்ட் எனக்கு வந்து 520 வரைக்குமாவது போயிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் 520 வரைக்குமாவது எனக்கு டார்கெட் வேணும். அதாவது 503 to 520 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வேணால் மார்க்கெட் கீழே வந்து இதுக்கு மேலே டான்ஸ் ஆட வாய்ப்பு இருக்குது. பாக்ஸுக்கு மேலேயே டான்ஸ் ஆட வாய்ப்பு இருக்குது.
ஓகேவா? சப்போஸ் பாக்ஸ் கீழ வந்தா தான் நான் புட் போவேனே தவிர, அது மேல இருக்க வரைக்கும் சப்போர்ட் எடுத்தா ஐ திங்க் ஒன்லி ஃபார் கால் சைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி வியூ. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே தான். எக்ஸாக்ட்லி. ஸோ முன்னாடி 15 மினிட் கேண்டில்ல பை வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி பையிங் இருக்க ஒரு சிச்சுவேஷன்னால ஐ வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் கால் சைடு. என்ன நடந்தாலும் சரி கீழே வந்தால் பை ஆன் டிப்ஸ். கீழே வந்தால் பை பண்ணணும். ஓகே. ஸோ க்ரூஷியல் ஜோன் பாருங்கள். இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு கேப் அப். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப் எந்த இடத்துல? ஸோ முக்கியமான ஜோன் 48216. ஸோ 48216 பிரேக் ஆச்சுன்னா ஜோன்ஸ் எல்லாம் 418 அண்ட் 463. ஸோ 418 463 அப் சைடில் வரும். இன்னைக்கு கேப் அப்பே இருந்துச்சுனாலும் இது என்னோட லாஸ்ட் இதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 48500 ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் அங்கே பட்டு கீழே வந்ததுன்னா எப்போ நான் இந்த பாக்ஸு கீழே வராத வரைக்கும் நான் புட் சைடு போகவே மாட்டேன். பாக்ஸ் கீழே இல்லை 48 139 கீழே வரணும். 139 கீழே வந்தால் வேணா நான் 924 வரைக்கும் ஒரு புட் சைடு ட்ரேட் எடுப்பேன். ஓகே. டில் தென் ஐ வில் பி ஒன்லி ஆன் கால் சைட்ஸ். ஓகே. ஸோ சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன் எடுக்குது. முக்கியமான ஜோன் பாருங்கள் 47645. அதாவது 640லேருந்து 650க்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த இடம் முக்கியமான ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் ஜோன். ஸோ கேப் டவுன் எடுத்தால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். அதுக்கும் கீழே உங்களுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 47 645 சாரி 622 வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் 600லேருந்து 650 வரைக்கும் ஒரு சும்மா சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் டவுன் எடுத்தனா கூட இங்கே பட்டு எப்போ மார்க்கெட் மேலே போகுதோ, எப்போ இந்த 668 கிராஸ் ஆகுது 47668 கிராஸ் ஆனால் மட்டும் தான் நீங்கள் கால் சைடு சிஇ சைடு போகணும். புட் சைடு போயிடாதீங்க. கால் சைடு போகணும். போனீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் 924 வரும். செகண்ட் டார்கெட் 48 139 வரும். ஸோ நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் அப் இருக்க ஒரு காரணத்தினால மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே கூட உங்களுக்கு வந்து டைரெக்டாக பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ 48 256 48 418 கூட மார்க்கெட் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? பட் ஆக்சுவல் எப்போ கிடைக்குன்னா இந்த பாக்ஸுக்கு மேலே இருந்தால் கால் சைட் கிடைக்கும். இந்த பாக்ஸுக்கு கீழே க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு புட் சைட் ட்ரேட் வந்துவிடும். ஓகே. வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 47 924 வரைக்கும் நீங்கள் டார்கெட் எடுக்கலாம். இல்லைனா இதே இடத்துல புட் முக்கியமான ஜோன் 139 இதே இடத்துல பட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போய் ஆரம்பிச்சிடும். ஸோ 139 கீழே எனக்கு வந்து பாக்ஸை உடைச்சாலும் 139 கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் 924 வரைக்கும் டார்கெட் எடுப்பேன். ஓகே. அதர்வைஸ் ஐ வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் கால். ஏன்னா என்னோட ஸ்பெஷல் இண்டிகேட்டர் ப்ரொஃபஸர் ப்ராஃபிட் இண்டிகேட்டர் வந்து கால் சைடு தான் சொல்லுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஐ வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் கால் சைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எண்டில் நம்ம டெலிகிராம் லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். யாரெல்லாம் அங்கே ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க நோ இஷ்யூஸ் நோ ஃபோர்ஸ். இட் இஸ் ஒன்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அங்கே வாங்க. கால்ஸை வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு பயனடையட்டும். தப்பான ட்ரேட் எடுக்க வேணாம். மார்க்கெட்டில் ஒரு புல் பேக்கை நீங்கள் புட் சைடுன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ மார்க்கெட்டில் புல் பேக் வேறு புட் சைடு வேறு. எவ்வளோ இதில் புல் பேக்கு, எந்த பாயிண்டில் புல் பேக்கு, எந்த கேண்டில் வராங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஈவினிங்கில் அந்த வீடியோ ஒன்று நான் போடுவேன். ஸோ தட் யாரெல்லாம் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வெறும் வீடியோஸ் பார்த்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வீடியோஸ் கூட பார்க்கலாம். இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் choice, not by force. Okay. So thank you. Bye bye once again and happy trading. Cheers.